ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு வர பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும். எங்கள் வீட்டில் கூட பிள்ளைகள் அடிக்கடி இதை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இந்த மசால் போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 6 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு ஒரு 6 பல், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு 8 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து இந்த வேக வச்சு தோல் உரித்த உருளைக்கிழங்கு அப்படியே ரேண்டமாக கத்தியில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொருளும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச குக்கர்லேயே ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, கட் பண்ண 6 பல் பூண்டு, கட் பண்ண பச்சை மிளகாய் 6, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம். எதையுமே ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா திரும்ப நாம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் லேசாக வதக்கினா போதும். இது கூட கட் பண்ண கறிவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுறலாம். நான் வந்து மற்ற இதிலெல்லாம் சேர்த்தோன்னா கறிவேப்பிலை எடுத்து வச்சிட்றாங்கன்னு சொல்லி இதில் கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துருக்கேன். இது கூட குட்டி ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிளறிக்கலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு ரேண்டமாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக இந்த மசால் போண்டா செஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிக்கலாம். பெரும்பாலும் எல்லா பிள்ளைகளுக்குமே உருளைக்கிழங்குல எது செஞ்சாலுமே பிடிக்கும். அடிக்கடி உருளைக்கிழங்கு தான் கேட்பாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ கறிவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கிட்டு கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி போடுறதுனா கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். இது கூட சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் கிளறிக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகா 6 சேர்த்துருக்கேன், அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தூளுப்பு சேர்த்து கிளறிட்டு அப்புறம் கட் பண்ண தக்காளியையும் சேர்த்து கிளறிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சலசலன்னு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் டேஸ்ட்டுக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்து விட்டோன்னா போதும். தக்காளி சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம 1-2 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பொடுசாலாம் நறுக்கிடக்கூடாது, பெருசாக போடணும். ஏன்னா நம்ம கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம உருண்டை பிடிக்கும்போது அது ரொம்ப குலைவாயிடும். அதனால் 1-2 கட் பண்ணி வச்சோன்னா போதும். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே ஈக்குவலாக எடுத்துட்டு அப்படியே வெறும் மிக்சியில் அப்படியே பொடி பண்ணது தான். இது கூட கடைசியாக வந்து மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இதை வந்து சேர்த்துட்டு மல்லித்தழையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணுற வேலை தான். பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இறக்கிட்டே நல்லா சூடாக இருக்குது. இதை வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததையும் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு சின்ன சைஸில் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சைஸாக உருட்டினோம் அப்படின்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சுக்கலாம். அதனால தான் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் உருட்டியிருக்கேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவு செய்யறதுக்கு பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. அது கூட 4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 500 கிராம் இருக்கும், 1/2 கிலோ இருக்கும். இப்போ இந்த மாவில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தூளுப்பு 1 ஸ்பூன், இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். தோசை மாவு மாதிரியே கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அப்புறமா உருட்டிக்கலாம். சின்ன சைஸாக தான் உருட்டியிருக்கேன். இதை வந்து இந்த பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்டு இருக்கிற எண்ணெயில் பொரிச்சுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு 8 உருண்டைகள் இதில் போட்டிருக்கேன். இது வந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விட்டுறலாம். அடுப்பை வந்து மீடியத்தை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ரொம்ப ஹைலியும் வேணாம், மீடியத்தை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் ஏற்கனவே வெந்தது தான், அதனால் மேல் மாவு மட்டும் வெந்தால் போதும். கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. இதை வந்து அரிச்சுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளையும் இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் கோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசால் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.